Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம சுக்கு மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம வந்து ரொம்ப டேஸ்டா கத்திரிக்காய்லாம் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுக்கு குழம்புக்காக சுக்கை வந்து தோலை எடுத்துட போகிறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டிட்டு நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி வரும். ரொம்ப அழுத்தமாக பண்ணாதீங்க. இப்படி லைட்டாக பண்ணிங்கன்னா அந்த தோல் மட்டும் மேலாப்பில் இருந்து உறிஞ்சி வரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சுக்கில் இருந்து நம்ம எல்லா தோலையும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி தோலை எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு தட்டிக்கலாம். இப்போ நம்ம சுக்கு குழம்புக்காக சுக்கியும் மிளகையும் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்க போகிறோம். இதுக்காக நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு துண்டு அளவுக்கு சுக்கும் எடுத்திருக்கேன். சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை வந்து தட்டியிருக்கேன். தோல் எடுத்துகிட்டு சுக்கை இந்த மாதிரி தட்டி வச்சு அதை சேர்த்துருக்கேன். இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கு குழம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம சுக்கை வந்து லைட்டாக சூடு ஏற்றிக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினா போதும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். இது கூட நான் வந்து கொஞ்சம் வாசனை இன்னும் நல்லா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிளகு வந்து பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுக்கு குழம்புக்காக சுக்கு பொடி அரைச்சாச்சு. சுக்கு, மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த பொடியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுக்கு குழம்புக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுனா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு ஒரு 10-15 பல் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த குளிர்காலத்துக்கு இந்த குழம்பு நம்ம வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கிட்டோம்னா சளி பிரச்சனைலாம் உங்களுக்கு சரியாகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கு குழம்பு வெறுமனே சாப்பிட பிடிக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சுக்கு குழம்போட கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து நான் ரொம்ப பிஞ்சான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நான் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து நான் ஒரு 4 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இது வந்து வெறும் சுக்கு குழம்பாக வச்சாலும் ஓகே தான். உங்களுக்கு வந்து இது கூட கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நான் இதை வந்து சேர்த்துருக்கேன். இது கூட நான் வந்து கொஞ்சம் தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு தக்காளி, இதை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் வெங்காயமும் இந்த கத்திரிக்காயும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காயோட நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் புளி கரைச்சலில் உப்பு சேர்ப்பேன். அதனால இதில் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சுக்கு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் கத்திரிக்காய், அப்படி இல்லைனா வந்து முருங்கைக்காய், இந்த மாதிரி கூட நீங்கள் காய் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு சாப்பிடும் போது வந்து அது நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டுருக்கு. உங்களுக்கு எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்.
ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இதுலேயும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி கரைச்சல் திக்காக வரதுக்காக உப்பு சேர்த்து கரைச்சோம்னா புளி கரைச்சல் திக்காக வரும். அதனால் நான் எப்போவுமே புளி கரைச்சலோட உப்பு சேர்த்து கரைச்சிருவேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்குது. இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும். அந்த மிளகாய்த்தூள் வாசனைலாம் போகணும். அதுக்காக இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த மிளகாய் வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சுக்கு பொடியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த குழம்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இது வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் நான் குழம்பு வச்சுருக்கிறதுனால. நீங்கள் அதிகமான குவான்டிட்டி வைக்கும்பொழுது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த சுக்கோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழம்பு கொதிக்கும் போதே நம்ம பாய்க்கு வந்து ஜுரம்லாம் வந்திருந்தால் அந்த இது நல்லாவே இருக்காது, கசப்பாக இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இந்த குழம்பு சாப்பிடும் போது உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த கிளைமேட்டுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு காஃபி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த குழம்பை உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்மளுடைய சுவையான சுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த சுக்கு மிளகு குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.